இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சட்டமன்ற தேர்தலில் புதிய நீதி கட்சி சார்பில் நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மத்திய தொகுதியில் அவர் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார் சுந்தர் சியின் மனைவியும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு. விவரங்களோடு செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், புதிய நீதி கட்சி சார்பில் நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி களமிறங்க போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? புதிய நீதி கட்சி சார்பில் செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி குறிப்பில் தான் மதுரை மத்திய தொகுதியில் திரைப்பட இயக்குநரும் நடிகருமான சுந்தர் சி வேட்பாளராக அறிவித்திருக்கின்றனர். இந்த ஏற்கனவே சுந்தர் சி ஏசிஎஸ் இருவருக்கிடையே நல்ல இணக்கமான சூழ்நிலை வந்த நிலையில் தற்போது மத்திய மதுரை தொகுதியில் இப்போது அவரை வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார். மற்றொரு தொகுதி பின்னர் அறிவிக்கப்படும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பில் சுந்தர் சி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனந்தி, புதிய நீதி கட்சி சார்பில் சுந்தர் சியை களமிறக்குகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதிய நீதி கட்சி புதுமுகத்தை தேர்தலில் களமிறக்குவதற்கான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்னென்ற விவரம் இருக்கா? சுந்தர் சி பொறுத்தமட்டில் தமிழகத்தில் பிரபலமானவர் என்றால் நிறைய திரைப்பட வாயிலாக அவர் பலதரப்பட்ட மக்கள் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் சுந்தர் சி அந்த பென்ஸ் தயாரிப்பு நிறுவனம், அதே போன்று அண்மையில் கூட கேங்கஸ் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களை சுந்தர் சி இயக்கியிருக்கின்றார். அந்த வகையில் சுந்தர் சி மட்டுமின்றி குஷ்பு உள்ளிட்டோர் அந்த ஏசிஎஸ் அவருக்கு உறவு நீடித்து வருகின்றது. அந்த வகையில் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு தொகுதி தான் மதுரை மத்திய தொகுதியில் தற்போது சுந்தர் சி அறிவித்திருக்கின்றார். மற்றொரு தொகுதி திங்கட்கிழமை செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்கப்படும் என அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுந்தர் சி களமாடத்தில் வெற்றி நிச்சயம் என அவர்கள் வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். சுந்தர் சி போட்டியிடும் மத்திய தொகுதியிடம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றனர். ஆனந்தி, மதுரை மத்திய தொகுதியில் அவரை களமிறக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவருக்கான வெற்றி வாய்ப்பு அங்கு எப்படி இருக்கிறது? அவர் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார்? மதுரை மத்திய தொகுதியில் அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தற்போது இந்த அறிவிப்பை மட்டும்தான் வெளியிட்டிருக்கின்றனர். சின்னம் குறித்த தகவல்களை தெரிவிக்கவில்லை. ஒரு தொகுதியில் இரட்டையிலையும் மற்றொரு தொகுதியில் தாமரை சின்னத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை மத்திய தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு அவர் களம் காணலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சுந்தர் சி பொறுத்த மட்டில் பொதுமக்களிடையே அவர் பிரபலமானவர் என்பதால் இந்த தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு அளித்திருக்கின்றனர். மற்றொரு தொகுதியில் அந்த புதிய நீதி கட்சி சார்ந்த ரவிக்குமார் நிறுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அறிவிப்பு திங்கட்கிழமை வாக்கில் செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்து அன்று தெரிவித்திருக்கின்றது. இந்த சூழலில் தான் தற்போது தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கும் நிலையில் சுந்தர் சி புதிய நீதி கட்சி சார்பில் அறிமுகம் செய்துள்ளனர். ஆனந்தி, நவீன், நீங்க இணைப்பிலே இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் புதிய நீதி கட்சி சார்பாக சுந்தர் சியை களமிறக்குகிறார்கள் மதுரை மத்திய தொகுதியில். உங்க பார்வை என்ன? நிச்சயமாக அவர் புதிய நீதி கட்சியோடு அவருக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி இதே மதுரையில வண்டியூர் பகுதியில வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்காக புதிய நீதி கட்சி அமைத்த ஒரு 150 அடி உயர சிலை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஏசி சண்முகம் அவர்களுடைய ஏசிஎஸ் அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையினுடைய சார்பாக ஒரு சிலை நாட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருந்தார். அப்பொழுதே அவருக்கு ஏதோ புதிய நீதி கட்சி மதுரை இரண்டிற்கும் இடையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொடர்பு. அவர் சுந்தர் சி அவர்கள் இப்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பு மதுரையில் அவர் அதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். இன்னொன்று, அந்த வ.உ.சி சிலையை திறக்கிற பொழுது அவர் 2-3 விஷயங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தார். என்னுடைய பெயர் சுந்தர் சி என்கிறதுக்கு காரணமே அந்த சி என்கிற இனிஷியல் வ.உ.சி மீது என்னுடைய தாத்தா மிகுந்த பற்றோடு எங்க அப்பாவுக்கு சிதம்பரம் என்று பெயர் வைத்திருந்தார், அதனாலதான் வந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பேசியிருந்தார். அந்த தொகுதியில அவருடைய சொந்த சமூக வாக்குகள் இருக்கிறது. சோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு குறிவைத்துதான் அவர் கிட்டத்தட்ட அந்த மதுரை மத்திய தொகுதி என்பதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா பாக்குறேன். இன்னொன்று மிக முக்கியமா அவங்களுடைய அறிவிப்புகளே சொல்லியிருக்காங்க, அதிமுகவினுடைய அந்த சின்னத்துலதான் அவர்கள் களமிறங்குவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குன்னு நான் பாக்குறேன். சுந்தர் சி ஒரு பிரபலத்தன்மை கொண்டவர். அந்த அடிப்படையில அந்த தொகுதிக்குள்ள ஒரு கவனம் குவிக்கக்கூடிய இடத்துல இருப்பார். ஏன்னா கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி திடீர்னு அவர் மதுரைக்கு என்ட்ரி ஆகிறார். அதுக்கு முன்பு அவர் அரசியல் ரீதியாக எந்த பயணமும் கிடையாது. கிட்டத்தட்ட அவர் அதற்கு முன்பு சினிமா தொடர்புகளோடு மட்டும்தான் மதுரைக்கு வந்திருக்கலாம்.
பட் அவர் மதுரைக்கு வருகிறார், ஒரு சிலைக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் புதிய நீதி கட்சி நடத்துகிற அந்த நிகழ்வுல கலந்து கொள்கிறார். அதற்கு அடுத்த மாதத்திலேயே ஒரு 1.5 மாதத்திற்குள்ளாகவே அந்த கட்சியினுடைய வேட்பாளரும் ஆகிறார்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கணக்குகளை சுந்தர்சியும் புதிய நீதி கட்சியும் தொடர்ந்து பல கட்டமா ஏதோ ஒர்க் அவுட் பண்ணி தான் களத்துல இறங்குறாங்க. திடீர்னு வந்த அறிவிப்பு ஒன்று தோன்றவில்லை அப்படின்னு தான் பாக்குறேன். மதுரை என்பது அரசியல் ரீதியாக எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அதிமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சி சுந்தர்சியை களமிறக்குறாங்க. அவருக்கான வாய்ப்பு அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக சுந்தர்சி அவர்களுக்கான வாய்ப்பு என்பது அங்க அதிமுகவுக்கான செல்வாக்கு. நீங்க கிட்டத்தட்ட மதுரையை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகள், ஏற்கனவே அங்க 5 தொகுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழகமும் 5 தொகுதிகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வெற்றி பெற்றிருக்காங்க. இவ்வளவுக்கும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. அப்படி இருந்த பின்பும் கூட அங்க சரிபாதி தொகுதிகளை வென்றிருக்காங்க. அப்ப அவர்களுக்கு அந்த தொகுதிகளுக்குள் நட்சத்திர வேட்பாளர்கள் தேவை. அப்ப அந்த நட்சத்திர வேட்பாளர்களுக்காகவும் இவர் இருக்கிறார் சுந்தர்சி. சோ அது அவருக்கான ஒரு ஓட்டு வங்கியாக மாறுமா அப்படின்னு கேட்டா அதிமுகவும் அந்த மாவட்டத்துல கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கு. இப்ப டிடிவி தினகரன் போன்றவர்கள் இணைந்திருக்காங்க. புதிய நீதி கட்சி சார்பில் இறங்குறது என்பது அந்த சமூக வாக்குகளை குறிவைத்துதான் அவர் இறக்கப்படுகிறார். ரொம்ப குறிப்பா அந்த மதுரை மத்திய தொகுதிக்குள் இருக்கக்கூடிய சுந்தர்சி அவர்களுடைய சொந்த சமூகம். நான் குறிப்பிட்டதை போல அதற்கு கடந்த மாதத்துல நடந்த ஒரு விழால அவர் தன்னுடைய சமூகத்தை டிகோட் பண்ணி அவர் சொன்னது, என்னுடைய பெயருக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரியான சமீட்சைகள்லாம் குறியிட்டது. சோ சமூக வாக்குகள் அந்த அவருடைய சொந்த சமூக வாக்குகள் அங்க அதிகமாக இருக்கு. அதை ஒரு குறியாக வைப்பதும் பிளஸ் அதே நேரத்துல அதற்கு இணையாக அதிமுகவுக்கான வாக்குகளையும் எடுத்துக்கொள்வது, இந்த 2 கணக்குகள்ல தான் அவர் சுந்தர்சி களமிறங்குகிறார். பட் எதிர்தரப்புல திமுக சார்பிலும் வலுவான நபர்கள் இருக்கிறதுனால அது களம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். பட் சுந்தர்சி கவனிக்கக்கூடிய வேட்பாளராக ஒரு ஸ்டார் தொகுதியாக இந்த தொகுதியை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.